ரிவைவல் டிவி நேயர்களுக்கு அன்பான கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைய நாள் கிறிஸ்மஸ் தின விழாவை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து நமக்காக பிறந்தார் என்கிற செய்தி நமக்கு எவ்வளவு சந்தோஷமானது என்பதை நாம் எல்லாரும் உணர முடிகிறது. கிறிஸ்து நமக்காக பிறந்தார். டிசம்பர் 25 தான் பிறந்தாரா என்கிற ஒரு கேள்வி இருக்கிற பொழுது, கிறிஸ்து பிறந்தார் என்கிற வரலாற்று செய்தி எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் கிறிஸ்மஸை கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த டிசம்பர் மாதம் 25 கிறிஸ்மஸ் தினமாக கொண்டாடப்படுகிறதே தவிர இதுதான் கிறிஸ்துமஸ் தினம் என்பது உறுதியானது அல்ல. ஆனால் கிறிஸ்து பிறந்தார் என்பது உறுதியானது. அது நமக்காக பிறந்தார். இதோ பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானதாக இருக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே அப்படிப்பட்ட சிந்தனையோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்துவின் பிறப்பை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. கிறிஸ்து பிறப்பை இந்த உலகம் மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தின் காலங்கள் கிறிஸ்து பிறப்புக்கு முன்பதாகவும் கிறிஸ்து பிறக்கு பின்பதாகவும் என்பதாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயத்தை நாம் கண்டு கொள்ள வேண்டும். கிறிஸ்து பிறந்து 2020 ஆண்டுகள் ஆயிருந்தாலும் இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாக இந்த உலகம் முழுவதிலும் அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மிக சந்தோஷத்தோடு சொல்ல போனால், இன்றைக்கு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தான் உலகத்தில் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். The biggest religion, the largest people who follows Christ is in Christianity. அதைத்தான் நாம் இங்கே அறிந்து கொள்கிறோம். கிறிஸ்துவுக்கு முன்பாக தோன்றின அநேக மதங்கள் இருக்கலாம், அவைகளெல்லாம் ஒரு எல்லைக்கு உட்பட்டு இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ மதம் என்பது எல்லைகளையும் அங்கே ஜியாகிரபிக்கல் அந்த பவுண்டரிஸையும் மீறி இன்றைக்கு பறந்து விரிந்து இன்றைக்கு அநேகராலே கிறிஸ்து பின்பற்றப்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் அப்படி என்ன ஒரு சிறப்பு என்பதைத்தான் இன்றைக்கு நாம் நம்முடைய தியானமாக நாம் தியானிக்க போகிறோம். கிறிஸ்துமஸில் அநேக சிறப்புகள் இருக்கிறது, அநேக சிறப்புகள், எண்ணி முடியாத சிறப்புகள் இருக்கிறது. அந்த சிறப்புகளுக்காகவே நாம் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்ன சிறப்பு என்றால், விண்ணின் கடவுள் பரலோகத்தை விட்டு பரலோகத்தை வெறுமையாக்கி பூலோகத்தை நிறைவாக்கும்படியாக ஆண்டவர் இங்கே வந்தார். வேதத்திலே சொல்லப்படுகிறது, மெய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தியை மெய்ப்பர்களுக்கு தூதர்கள் அறிவித்தார்கள். ஜாய் டு திஸ் வேர்ல்ட். இயேசு இந்த உலகத்தில் வந்ததுனாலே விண்ணில் இருக்கிற அமைதியும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டானது என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். இயேசுடைய பிறப்பு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்தது. அது மாத்திரமல்ல, அநேக காரியங்கள் இருந்தாலும் 3 காரியங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். என்ன நினைவு காரியம் என்றால், the invisible God become visible. Christmas is nothing but the invisible God become visible. காணாத கடவுள் மனிதனுக்கு காட்சியளித்தார். உலகத்தில் அநேக மதங்கள் இருக்கிறது, அநேக விசுவாசங்கள் இருக்கிறது. எல்லா மதத்திலும் மனிதன் கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் இயேசு இந்த உலகத்திலே மனிதனை தேடி மானுட அவதாரம் எடுத்தார். தான் மனிதனை நேசிக்கிறார் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த கடவுள் தன் ஒரே பேரான குமாரனை அவர் இங்கே வெளிப்படுத்தினார். வேதத்திலே நாம் படிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மிடத்திலே வாசம் செய்தது என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 1 வாசிக்கிறோம். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. த இன்விசிபிள் காட், கடவுளை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து மத்தேயு சுவிசேஷம் வரை 400 ஆண்டு காலம் பரலோகத்திலிருந்து எந்த செய்தியும் வரவில்லை, எந்த தீர்க்கனும் வாக்குரைக்கவில்லை. ஒரு இருண்ட காலமாக, ஒரு அமைதியின் காலமாக இருந்தது. கடவுளை குறித்ததான ஏக்கமும் தேடலும் மனிதனுக்குள்ளே இருந்த பொழுது கடவுள் தன் வார்த்தையின் வழியாய் பேசவில்லை. கடவுள் தானாக இந்த உலகத்திலே அவதரித்து மக்களோடு கூட இடைப்பட்டார் என்று வேதத்திலே வாசிக்கின்ற இன்விசிபிள் காட் பிகம் விசிபிள். இன்விசிபிள் காட் பிகம் விசிபிள். கடவுள்
தன்னை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு கடவுள் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே தந்தருளி நம் மீது அன்பு கூர்ந்தார். ஆம் பிரியமானவர்களே, this is the day, the Christmas day is nothing but the invisible God. காணாத கடவுள் மனிதன் காணும்படியாய் மிக அருகிலே அவர் வந்தார். மேய்ப்பர்கள் அவரை தொட்டார்கள், அவரை தூக்கினார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட மனிதர்களை நேசிக்கிற கடவுள், மனிதர்களுக்கு நெருக்கமான ஒரு கடவுளாக நம்முடைய ஆண்டவர். கிறிஸ்மஸ் என்பது ஆண்டவர் நமக்காக வெளிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், the insignificant village becomes significant. மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ ஆயிரங்களில் சிறியவனாய் இருந்தோம், இஸ்ரவேலை ஆளப்போகிற உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்பவர். சிறியது, யாருக்கும் தெரியாத ஒரு பட்டணம். ஈசா என்கிற எப்பிராத்தான் என்ற வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டிலிருந்து தாவீதுக்கு பின்பதாக அந்த பட்டணம் மிகவும் சிறப்பானதாக அமையவில்லை. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, உன்னிடத்திலிருந்து இஸ்ரவேலை ஆளுகிறவர் புறப்படுவார் என்று சொல்லி. அந்த இஸ்ரவேலை ஆளுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். த இன்சிக்னிஃபிகன்ட். இந்த காலை நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒருவேளை மற்றவருடைய பார்வையில் அற்பமாக இருக்கலாம். கர்த்தருடைய பார்வையிலே நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள். கர்த்தருடைய பார்வையிலே முத்திரை மோதிரமாக இருக்கிறோம், அலங்காரமான கிரீடமாக இருக்கிறோம். கடவுள் யாரையும் கீழே தள்ளுறது கிடையாது. த இன்சிக்னிஃபிகண்ட், த வில்லேஜ் பிகம் சிக்னிஃபிகண்ட். நாமும் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கிறோமா? ஆண்டவர் இந்த காலைவெளியில் சொல்லுகிறார், உன்னிடத்திலிருந்து இஸ்ரவேலை ஆளுகிறவர் புறப்படுவார், உங்களிடத்திலிருந்து ஜீவ நீரூற்றுகள் புறப்படும். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உன்னை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். God will do mighty, miraculous things, wonderful things through you to bless the nation. இல்லையா? அதை குறித்து நாம் மிகவும் சந்தோஷப்பட வேண்டும். மோசேயை கர்த்தர் அழைத்த போல அவர் சொன்னார், நான் திக்கு வாயுள்ளவன், நான் மந்த உதடுகள் உள்ளவன். ஆண்டவர் அதை பற்றி கவலைப்படலை. அவர் அழைத்து பெரிய காரியங்களை செய்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் இந்த உலக இஸ்ரவேலுக்குள்ளே ஆயிரங்களில் சிறியவனாக இருந்த எப்பிராத்தாவை எப்படி கர்த்தர் உயர்த்தி தன்னுடைய பிறப்பினாலே ஆசீர்வதித்தாரோ, அப்படியே அற்பமாக எண்ணப்படுகிற உங்களையும் என்னையும் கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இதை நீங்கள் இந்த காலை நேரத்தில் உணரும் பொழுது உங்களுடைய குடும்பங்களில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் ஒரு அற்புதத்தையும் நீங்கள் கண்டு கொள்வீர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மூன்றாவது காரியம், the impossible thing become possible. the impossible, கூடாத காரியங்களை கர்த்தர் அவர் எல்லாவற்றையும் கூடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகாத காரியங்கள் எல்லாம் ஆகும். எல்லாம் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். இது ஆகும். மனுஷரால் கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். வேதம் அப்படித்தான் நம்மை வலியுறுத்துகிறது, நம்மை உற்சாகப்படுத்துகிறது, நமக்கு அப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை கூறுகிறது. வேதத்தில் நாம் படிக்கிறோம், சகரியா என்கிற அந்த ஆசாரியன் கர்த்தருடைய ஆலயத்தில் அவன் தூபம் காட்டி கொண்டிருந்த பொழுது காபிரியல் தூதன் சொல்லுகிறார், உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். நீங்கள் யோசித்து பாருங்கள், அவன் முதிர் வயதுள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி, முதிர் வயதுள்ளவனுக்கு கர்த்தருடைய ஜெபம் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு the impossible become possible. ஆபிரகாமுக்கு பின்பதாக இவர் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. யோவான் ஸ்நானகன் ஒரு எடுத்துக்காட்டு. ஆண்டவர் கூடாமல் இருக்கிற காரியங்களை அவர் நிச்சயமாக நமக்காக கூடி வர செய்கிறவர். The impossible things becomes possible. இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே, எல்லாம் ஆகும். இது மனுஷரால் கூடாதது, தேவனால் எல்லாம் கூடும். பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது தேவனுக்கு லேசான காரியம். இந்த கிறிஸ்துமஸ் நாள் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கன்னிக்கு கர்த்தர் கர்ப்பவதியாகக்கூடிய ஒரு பலனை தருவார் என்று சொன்னார். பரிசுத்தாவி அவள் மேல் நிழலிடும் என்று சொன்னார். இரட்சகர் அந்த வயிற்றிலே பிறப்பார் என்றால் நிச்சயமாக கர்த்தர் உங்களையும் என்னையும் நிச்சயம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாரும்
ஆண்டவரை விசுவாசிங்கள். 3 காரியங்களை இந்த கிறிஸ்மஸ் நாளிலே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்விசிபிள் காட் பிகம் விசிபிள், இன்சிக்னிஃபிகண்ட் village becomes significant, and the third one is the impossible things become possible. காணக்கூடாத கடவுள் நாம் காணும்படியாய் வெளிப்பட்டார். அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த கிராமம் மிகவும் ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு இடமாய் மாறினது. 3வது, கூடாத காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுகிறவர். The invisible God become visible, the insignificant village becomes significant, the impossible become possible. God bless you. உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த கிறிஸ்மஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நமக்காக அவரை தந்தருளினவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்கிற வார்த்தையின்படி கர்த்தர் எப்படி தம்முடைய குமாரனையே நமக்கு கொடுத்து ஆசீர்வதித்த ஆண்டவர். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் எனக்கும் தந்து ஆசீர்வதிப்பவராக இந்த ரிவைவல் டிவியின் வழியாக மீண்டும் உங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.